வணக்கம் ஐயா. எல்லாரும் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கட்சி இதுக்கு நீங்கள் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சியை வளர்க்குறதுக்காக அவங்க மாநாடு அது இதுன்னு போடுறாங்க. நீங்கள் ரசிகராக இருங்க, ஓட்டு போடுங்க, அவங்கள முதலமைச்சராக கொண்டு வாங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் கூட்டத்தில் போய் நெரிசலாகி உசுரை இழக்கிறதுக்கு ரசிகர்னா அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளிக்காட்டிக்கோங்க, உங்கள் பக்கத்தில் இருந்து வெளிக்காட்டிக்கோங்க, நல்லா ஒரு இது பண்ணிக்கோங்க, நல்லா ஒரு எலெக்ஷனில் நின்னா ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க, உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு பாருங்கள். விஜய் மாநாடு போடுறப்பில் கட்சிக்கு உண்டான விளம்பரம் பண்ணுறாப்புல அப்படின்னா அவங்க வாழ்கிறதுக்கு அவங்க பிழைக்கிறதுக்கு நான் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு ரசிகருக்கும் நான் எதிராக பேசலை. எதுவும் கூட குறைய பேசினாலும் மன்னிச்சிக்கோங்க. அவங்க கட்சியை வளர்க்குறதுக்காக அவங்க மாநாடுக அது இதுன்னு போடுறாங்க. நம்ம உசுறு நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ கூட்ட நெரிசலில் போனால் கண்டிப்பான முறையில் காயப்படும். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு அரசாங்கமோ அரசியல்வாதியோ யாரும் பொறுப்பு ஏற்றுக்கிற மாட்டாங்க. நம்ம உசுறு நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு 5 அறிவு ஜீவன் எதுக்கு பள்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இதில் விழுந்தால் என்ன ஆகுங்கிறது அதுக்கே தெரியாது. ஆனால் தெரியாட்டாலும் பள்ளம் இருக்குன்னு சொல்லி ஒதுங்கி போகுது. ஆனால் அது மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு உண்டான அது இறை எடுக்கிறதுக்காக போகுது. ஆனால் பள்ளம் இருக்குது, விழுந்தால் என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் அதிலிருந்து ஒதுங்கி போகுது. ஆனால் அந்த இறையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க, எல்லாம் செய்யுங்க. போய் கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒரு விபத்து நடந்தால் அது கண்டிப்பான முறையில் அதுக்கு முழுக்க பொறுப்பு நம்ம தான். அவங்க சுயநலத்துக்காக அவங்க கட்சி நடத்துகிறாங்க, மாநாடு போடுறாங்க, பொதுமக்களை கூட்டுறாங்க, வைக்காங்கன்னா நம்மளுக்கு எங்கேயா போச்சு கூறு? நமக்கு தானே கூறு வேணும். போனால் நெரிசலில் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நம்ம தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். நம்ம உசுறு நம்ம கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் கிடையாது. யாரும் இன்னும் தாங்க போகிறதில்ல. உசுறு போயிடுச்சு, உசுருக்கு நிறைய போயிருக்கு. நான் படிக்காதவன் தான், ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். கூட குறைய இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நம்ம உசுறு நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க மேலே வரணுங்கிறதுக்காக என்னென்னமோ செய்வாங்க. முதல்ல நம்ம உசுரை நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கிறணும். இதுக்கு யாரும் பொறுப்பேற்ற முடியாது. ஏதோ இறந்துட்டாங்க, ரொம்ப வருத்தம்தான், துக்கமான விஷயந்தான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஐயா. ஒரு விவசாயத்துக்கு உண்டான ஒரு மாநாடு போடுறாங்க, ஒரு இந்த துப்புரவு பணியாளர்கள் ஏதோ வேலை எனக்கு பெர்மனெண்ட்டாக வேணும்னு சொல்லி மாநாடு போடுறாங்க. என்ன இப்படி பொது சோழிக்கு பொது மாநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு விபத்து நடக்க அப்படின்னா அடாடாங்கலாம். இது தனிப்பட்ட நபர் ஒரு கட்சி நடத்துறதுக்காக தனிப்பட்ட நபர் செய்கிறாங்க. இவரன்னு இல்லை, எல்லா கட்சிக்காரர்களும் அதுதான். தனிப்பட்ட நபரை தான் கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் மாநாடு அது இதுன்னு செய்கிறாங்க. அதுக்கு போகிறதும் போகாததும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை யாரும் வீட்டில் கூட்டு போகலை. என்ன நம்ம விருப்பப்பட்டு தான் அங்கே போகிறோம். என்ன பிள்ளைகளை இழந்திருக்காங்க. அதை போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை நம்ம நம்ம தான் நிப்பாட்டிக்கிறணும். இதுக்கு தனிப்பட்ட நபரோ கட்சியாலோ அரசாங்கமோ போலீஸோ அரசியல்வாதியோ யாரும் பொறுப்பேற்றுக்கிற மாட்டாங்க. ஒரு பிள்ளை இறந்துச்சுன்னா தாய் தகப்பனுக்கு தான் இழப்பு.
என்ன ஒரு மகன் ஒரு அப்பன் இறந்துட்டான் அப்படின்னா பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கிட்டு தான் இழப்பு. அதனால் ஒரு 5 அறிவுள்ள ஜீவன் கூட ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா ஒதுங்கி நிற்கி. நம்ம 6 அறிவு உள்ள ஒரு உயிரினம். அதனால் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கிறணும். இதுக்கு யாரும் பொறுப்பு ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால் பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி யோசிங்க. என்ன நீங்கள் கட்சி ரசிகராக இருக்கட்டும், கட்சி ஆளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அங்கே போகிறீங்கன்னா நம்ம உசுரை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழி ஏதோ அதை பாருங்கள். என்ன நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ மாமனோ மாமியாரோ சித்தப்பாவோ சித்தியோ அவங்கள பாருங்கள். யாரோ ஒரு ஆளை பார்க்குறதுக்காக என்ன அவங்க நம்ம கூட பிறக்கலை. என்ன ஏதோ நம்மளை மாதிரி அவரும் ஒரு தாய் வகத்தில் பிறந்து தான் என்ன மனுஷனாகி என்ன பணம் பதவின்னு வாராங்க. என்ன அவங்கள பார்க்க போகிறேன்னு நம்ம உசுரை ஏன் இழக்கீங்க? என்ன அதனால் பொதுமக்களுக்கு நமக்கு 6 அறிவு இருக்குய்யா. என்ன 6 அறிவு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து எந்த வேலையும் பாருங்கள். இறந்த பிறகு விபத்து ஆன பிறகு எனக்கு நிவாரணம் கொடுங்க, அது கொடுங்க, இதுக்கு என்ன இதுன்னு என்ன விளக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம உசுறு நம்ம கையில் இருக்குது. என்ன உன்னைய நீ மூல காப்பாற்றிக்கோ. அடுத்தவங்களை காப்பாடுறதுக்கு முன்னாடி உன்னைய நீ காப்பாற்றிக்கோங்க. என்ன வெட்டியில் மாநாட்டுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு உசுரை மாற்றிக்கிட்டு 100 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கையை என்ன இழக்காதீங்க. வெட்டியில் ஏதோ பொதுக்கூட்டம் போடுறாங்க, ஒரு விவசாயத்துக்காக போடுறாங்க, ஒரு நாட்டுக்காக போடுறாங்க. என்ன பொது இதுக்குன்னா ஒரு போனோம், ஏதோ ஒன்று நடந்துச்சு, விபத்தாயிடுச்சு அப்படின்னாலும் அதில் ஒரு பெருமை இருக்கும். இது தனிப்பட்ட நபரை மாநாடு போடுறது ஐயா. எந்த கட்சியும் நான் இது பண்ணலை, விஜயும் சொல்லலை, எந்த கட்சியும் சொல்லலை. என்ன தனிநபரை மாநாடு போடுறாங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி யோசிங்க. போயிடுச்சேன்னா அந்த உசுருக்கு நம்ம தான் உத்தரவாதம். அது கட்சியாலோ சரி, என்ன அரசாங்கமோ சரி, என்ன பொதுமக்களோ சரி, யாரும் பொறுப்பு ஏற்றுக்கிற மாட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பார்க்க போகணும் அப்படின்னு மேலே ஏறி போவாங்க. அப்போது அசந்தவன் கீழே விழுந்துருவான், என்ன மீறினவன் மேலே ஏறி மிதிச்சிருவான். அப்போ கீழே விழுந்தவன் உயிர் அத்தாகுத்தி ஆயிரும். என்ன உசுருக்கு பொறுப்பு யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றுறதுக்கு வழியை பாருங்கள். என்ன உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா சித்தின்னு அவங்கள பார்த்து ரசிங்க. என்ன ரசிகராக இருந்தா, என்ன கட்சியாளாக இருந்தா, என்ன எலெக்ஷனில் நின்னாங்கன்னா ஓட்டு போட்டுக்கோங்க. என்ன வெட்டியில் போய் உசுரை போய் மாற்றிக்கிறாதீங்க. என்ன இந்த இழப்பு நடந்ததுக்கு என்ன நான் ரொம்ப சங்கடப்படுறேன். என்ன இருந்தாலும் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். எதுவும் கூட குறைய பேசியிருந்தாலும் சடிச்சிக்கிறாதீங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன நம்ம உசுர் நம்ம கையில் தான் ஐயா. நலம் உண்டாகட்டும். ஜெய்ஹிந்த்.